இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முன்கை பின்கை வந்து மாற்றி நீங்கள் வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம நாச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த முன்கை வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஷோல்டர்கிட்ட நாச்சு பண்ணி இருக்கிற இடத்துல வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுருங்க. இந்த நேர் ஒரு மார்க்கு. இப்போ இந்த மார்க்கு கரெக்டாக வரணும். ரெண்டாவது வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சிசர் கட் போட்டு வச்சுருக்கோம்ல, இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அதாவது இந்த டாட்டு பிடிச்ச பக்கம் வரணும். கரெக்டாக டாட்டுக்கிட்டேயே வரணுங்கிற அவசியம் இல்லை, டாட்டு பிடிச்ச பக்கம் வரணும். அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகேங்களா? இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்களா, இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து வச்சு இப்படியே அடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா? இப்படியே அடிச்சுட்டு வந்தால் கரெக்டாக வந்துடும். ஒரு சில நேரம் வந்து ஒரு 4 இன்ச்சு முன்ன பின்ன எக்ஸ்டர்னாக வரும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டில் இந்த ஷோல்டர்கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. இந்த மார்க் பண்ணி இந்த ஷோல்டரை இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நல்லா பார்த்துக்குங்க. இதை பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். இந்த நேரம் இருந்து ஆரம்பிக்கும் போது ரிவர்ஸில் நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகும், இந்த நேரம் சுருக்கம் வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த நேரம் பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி வச்சு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த நேர் வச்சு இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு நூல் மேலே, 1/2 இன்ச்சுக்கு ஒரு நூல் கீழே, அந்த அளவுக்கு வச்சு இப்படி அடிச்சுட்டு வாங்க மெதுவாக. அதாவது இந்த மேல் துணி கைப்பீஸும் இது உடம்பு துணியும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப இழுக்கவும் கூடாது. இந்த நேர் வளைவு பக்கத்தில் இழுத்தோம் அப்படின்னா சுருக்கம் தட்டு. அதனால் லைட்டாக சுருக்கம் இல்லாமல் இப்படி பிடிச்சி 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பிடிச்சி அடிச்சுட்டு வரணும். இது என்ன பண்ணணும், அப்படியே ரிவர்ஸில் இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி இப்படி எடுக்கணும். இந்த நேரம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈக்குவலாக பிடிச்சிக்க அப்படி அடிச்சுட்டே வரணும். மறுபடியும் திருப்பி இப்படி ஒரு தையல் போடணும். ஏன்னா இதுக்கு டபுள் ஸ்டிச் போடணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். என்ன பண்ணணும், இப்போ திருப்பி விட்டு ஏன்னா இப்படி இந்த ஸ்டிச்சிங் வந்து இந்த சைடு வரணும். அதாவது உடம்பு துணி வந்து கீழே வரணும், கீழ் பக்கமாக வரணும். இந்த சைடு கை பக்கம் பார்த்து வரணும். நகத்தை வச்சு இப்படி சொரிஞ்சிட்ருங்க. ஏன்னா சின்ன சின்ன சுருக்கங்கள் வரும். அப்போ இப்படி சொரிஞ்சிடும்போது நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். இப்போ இப்படி பிடிச்சி இப்போ நீட்டாக வந்திருக்கு. இந்த வளைவு வந்து நீட்டாக வரணும். அடுத்தது வந்து ஷோல்ட்ரு இந்த சைடு ஜாயின் பண்ணுவோம். இப்படி பிடிச்சி பார்த்திங்களா, எந்த அப் அண்ட் டவுனும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட அளவு வந்து 5.5க்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டு ஆம்கோலோட அளவு பார்த்துக்கணும். ஆம்கோல் அளவு வந்து 7.25 இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். கரெக்டாக இங்கே ப்ளஸ் வரணும் நம்மளுக்கு. கரெக்டாக இந்த மார்க்கு இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த தையல் வந்து நேராக வரட்டும். இப்போ இங்கே இடுப்பு சுற்றளவுகளில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த அளவுகள் வந்து 2 ஜாயின் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும். மூணு தையல் போட்டுக்கலாம். ஒரு கைடு அளவுக்கு 3 தையல் போட்டுக்கலாம்.
சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நீட்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.